Robert? You sent for me. Is there any problem? Yes, I'd like to have a word with you. Please have a seat. Oh, thank you. Shesh, I simply can't afford to keep you anymore. Due to business reasons, I'm going to have to lay you off. But Robert, I've talked for this company. I don't have time to discuss this. You simply cannot stay. But what's the reason, Robert? No more arguments. This is your final paycheck. Shit! You're doing a great job now. முந்தா நாள் எனக்கு அவார்டு கொடுத்தான். இன்னைக்கு நான் அன்ஃபிட்னு சொல்றான். பிசினஸ் ரீசன்ஸ் நான்சென்ஸ். என்னோட ஷேர் எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மீதி பணத்தை கொடுத்துட்டான். இந்த கம்பெனில இருந்து ஒரு ஷேர் கூட கிடைக்காது. பாஸ்டர்ட், ஸ்வைன், திருட்டு பையன், சீட். Shashank, please control yourself. எல்லாம் உன்னாலதான். டெய்லி போர் அடிக்குதுன்னு சொன்னேன், பிடிவாதம் பண்ண. அதனால நானும் உன் கூட வந்து சுத்த வேண்டியதாயிடுச்சு பூமிகா. I'm sorry. சரி, நாம இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாம். ஒரு மாசத்துக்குள்ள ஜாப் கிடைக்கலன்னா அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. பட் நம்ம போய் என்ன செய்யறது? என்ன இருந்தாலும் நம்ம தாய்நாடு இல்லையா? அங்க போய் ஏதாவது பண்ணலாமே. இது நம்ம நாடு. நமக்குன்னு எந்த நாடும் கிடையாது. அமெரிக்கால இருக்க விட மாட்டாங்க. இந்தியாவுல நம்மளால இருக்க முடியாது. ரெண்டும் கெட்டவங்க ஆயிட்டோம். எந்த சேமிப்பும் இல்லை. ரொம்ப கடனாய் போச்சு. இந்த நாட்டுல கேட்டதையெல்லாம் கிரெடிட் கார்டுல வாங்கி கடைசி வரைக்கும் கடனாளியாவே இருக்கணுமா? கார், டிவி, பர்னிச்சர், அப்புறம் வாடகை பணத்துக்காக. சஷாங்க், நான் ஏன் ஒரு வேலை பார்க்க கூடாது? நீயா? உனக்கு என்ன வேலை கிடைக்கும்? Hi, how do you do? Would you like to pay in cash or card? Credit card, Oh, naturally. Thank you. Have a nice day. Bye-bye. Bye-bye. உயர்வா நினைச்சிட்டு இருக்கிற இந்த அமெரிக்கா அப்படியே ஜனங்களை புடிச்சு சக்கையாக்கிடும். நம்ம நாடு அப்படி இல்லப்பா. ஒரு தடவை கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிட்டா 58 வயசு வரைக்கும் கோந்து போட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம். இங்க அதெல்லாம் நடக்காது. நீ ஒரு வேலையை தொலைச்சிருக்க, இப்படி மனசு ஒடிஞ்சு போய் நிக்கிறியே. நான் 25 வருஷத்துல 20 வேலையை தொலைச்சிருக்கேன். டோன்ட் வரி மேன். எனக்கு உன் டீடைல்ஸ் கொடு, நான் 4-5 இடத்துல விசாரிக்கிறேன். அப்புறம் இந்த வாண்டட் காலம்ஸை பார்த்துரு. அதோட இந்த ஹெட் ஹண்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களையும் கான்டெக்ட் பண்ணு. ஹெட் ஹண்டர்ஸ்? எஸ், ஹெட் ஹண்டர்ஸ். நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் பூமிகா. Come. Come on. நான்தா பூமிகா. என்ன சொல்லு? இன்னைக்கு நைட் என்ன பிக்கப் பண்ணிக்க வந்துரு ராஜா. ஹோட்டலுக்கு போய் டின்னர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? என்னால முடியாது. வீட்லயே சாப்பிடலாம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்ப்பா. நானும் டயர்டா இருக்கேன். ரொம்ப வேலை இருக்கு. ப்ளீஸ் கண்ணா. ஏதாவது ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடு. சரி.
ஆம்பளை இங்க வந்து சேர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இங்க வந்து பார்த்தா ஐயா ஜம்முன்னு படிச்சிட்டு இருக்காரு. மளிகை சாமான் வந்து சேரல, எல்லா இடமும் கலீஜா இருக்கு, பால் செக் பண்ணல, பில் பே பண்ணல, லான் சுத்தம் பண்ணல. நீயே சொல்லு, நான் ஒருத்தையே எல்லா வேலையும் பாக்குறேன். கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும்னு புத்தி இருக்கா அவனுக்கு? சோம்பேறி. எனக்கு வேலை இல்லைங்கிறத குத்தி காட்டுறியா? நான் உன்னை குத்தி காட்டல. நான் உன்னாட்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லப்பா. ஆஃப்டர் ஆல் சேல்ஸ் கேர்ள். ஒரு எஸ்டேட் ஓனரோட மகளை நான் சேல்ஸ் கேர்ளா மாத்திட்டேன். ஆம்பளைங்களுக்கு இந்த ஈகோ பிரச்சனை போவே போவாது. ஏய், சூர்யாக்கு ஃபோன் பண்ணலாமா? ஹலோ சஷாங்க், நான் சூர்யா பேசுறேன்டா. சூர்யா, நீயா? நீ போன் பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாட் a surprise. How are you? எல்லாம் அப்படியே தான் பாருங்க. பவர் கட் மட்டும் முதல்ல 2 ஹவர் இருந்துச்சுல டெய்லி, இப்ப டெய்லி 4 ஹவர்ஸ் பண்ணிட்டானுங்க. ஆமா, பூமிக்கு அப்படிதான் இருக்கா? எவ்வளவு நாள் ஆச்சுடா? வேலையெல்லாம் ஓகேயா? ஃபேண்டாஸ்டிக். முந்தா நாள் தான் ப்ரமோஷன் வந்திருக்கு. பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் தான் சொன்னேன் சூர்யாக்கு போன் பண்ணலான்ட்டு, அது கூட நீயே பண்ணிட்ட. இருக்கா? ஒரு நிமிஷம். எனக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. இங்க எப்ப வர போற? சொல்லு சூர்யா. சூரியன் தான் தினமும் வரானே. கிழக்குல உதிப்பான், மேற்குல மறைவான். நீ மறையிற சூரியன் இல்ல, பிரகாசிக்கிற சூரியன். ஒரே ஒரு தடவை இங்க வந்துட்டு போ சூர்யா, ப்ளீஸ். கவலைப்படாத, ஏர்போர்ட்டுக்கு நானே நேர்ல வந்து உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் I'll take you around. நம்ம வீட்ல இருந்து கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு வெறும் 40 நிமிஷம் தான்டா. இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. மான்டி கேமல், மிஸ்ட்ரி ஸ்பாட், சாண்டா க்ரூஸ், யோஸ்மெட்டிக் பார்க். சொர்க்கம்டா இது. நான் இப்ப இந்த சொர்க்கத்துல என்ன பேசிட்டு இருக்கேன்டா. வாட்? ரியலி? ஆமா, சான் பிரான்சிஸ்கோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல இருந்தா? உன்னையும் பூமிக்காவையும் பார்க்கணும் போல தோணுச்சு, பறந்து வந்துட்டேன். ஓகே சூர்யா, நீ ஒரு டாக்ஸி எடுத்துக்க. அந்த டிரைவர் கிட்ட உன்னை 285 சவுத்து கூட்டிட்டு போன்னு சொல்லு. கேரோட்டாக் எக்ஸிட் வரும். அங்க ரைட்ல திரும்பி அப்புறம் லெஃப்ட்ல வந்தனா மூர் பார்க் அவென்யூ வரும். மூர் பார்க் அவென்யூ. எஸ், வீட்டு நம்பர் 874. மிஞ்சு போனா ஒரு half an hourல வந்து சேர்ந்துடலாம். அதிகபட்சம் $25 தான் ஆகும். ஆமா. நீ சுத்த மோச ஸ்டேஷன்கா. நம்ம டியரஸ்ட் ஃப்ரெண்ட ஏர்போர்ட் வரைக்கும் போய் ரிசீவ் பண்ண கூடாதா? இதுல தப்பு என்ன இருக்கு? கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாரு பூமிகா. எனக்கு இங்க இருந்து ஏர்போர்ட் போறோம்னா half an hour ஆகும், திரும்ப வரதுக்கு half an hour ஆகும், மொத்தம் 1 hour. ஆனா இதுவே அவனுக்குன்னா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு half an hour தானே ஆகும். இருந்தாலும் முக்கியமானவங்களை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கும் வீட்ல ரிசீவ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. Don't behave like an emotional fool. இந்தியால இருந்து புறப்பட்டதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு வந்திருக்கணும். அவன் திடீர்னு புறப்பட்டு வந்துட்டா இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு பாக்கெட்ல போட்டுட்டு ரிசீவ் பண்ண கிளம்பறதுக்கு? சஷாங்க், ஒரு தடவை கண்ணாடியில உன் முகத்தை பாத்துக்க. ஏன்? நாளுக்கு நாள் நீ எவ்வளவு மாறிட்டு வரேன்னு உனக்கே நல்லா புரியும். சூர்யா 2 நாள், அதாவது 48 மணி நேரம் உனக்காக நம்ம ஊர் ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருந்தான். அத நீ மறந்துட்டியா? I'm sorry. I hate you. Hi. How are you? Fine. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்தாலே தெரியுதே. ஹாய். ஹாய். என்னடா அரண்ட்ராயர், நான் வந்தது பிடிக்கலையா? உடனே உடனே திரும்பி போயிடுறேன்ப்பா. ரிட்டர்ன் டிக்கெட் ரெடியா இருக்கு. சிச்சி, இல்லப்பா, நீ வந்த சந்தோஷத்துல பேசுறதுக்கு வார்த்தையே வரல. ஏண்டா 20,000 மைல் தூரத்துல இருந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஸ்டைலா சேர்ல உட்காந்து ஹாய்ங்கிற அமெரிக்கன் ஸ்டைல்ல ஓடி வந்து கட்டிப்புடுறா. Absolutely fine. வெரி குட். வா, உள்ள வா. வாவ், உள்ள மினி ஒயிட் ஹவுஸ் மாதிரி இருக்குமா வீடு? ரீசெண்டா தான் வாங்கினேன். $300,000. அப்படின்னா நம்ம ஊர்ல $1 கோடி மேல இருக்கும் சூர்யா. நீ யாருப்பா, எப்போதும் கிங் தான். இந்த நாய்க்குட்டி எங்க கட்டட்டும்? மேல கெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க கட்டி போட்டுறேன். என்னப்பா சடனா இங்க வந்திருக்க? சஸ்பென்ஸ். இன்னும் அந்த சஸ்பென்ஸ் விடலையா? சிலதெல்லாம் விட முடியுமா? பழைய சேஷ்டைகள், பழைய அனுபவங்கள், பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய காரு. அப்படியே இருக்காது, சூப்பரா இருக்கு.
அப்ல ஏற மாட்டேன், டவுன்ல நிக்க மாட்டேன் அடம் பிடிக்குது. இந்த உலகத்திலேயே இன்ஜின் இல்லாம ஓடுற ஒரே கார் என்னோட தான்ப்பா. நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு. இந்த டப்பா காரை வித்துடு, ஆ. மேல ஒரு 5000 ரூபாய் போட்டு ஒரு நல்ல சைக்கிள் வாங்கிடு.